அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த மிஸ்சீஃப். உங்களுடைய சிறுவி நாட்களில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மிக தெளிவாக எழுதுங்க. இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது மிஸ்சீஃப்னா என்னன்னு தெரிய வரும். செக்ஷன் 324 ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது. சேதம் என்ற சேதத்தை ஏற்படுத்துதல் என்றால் என்ன தமிழில்? ஒரு செயல் ஒரு நபருக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ தவறான இழப்பு அல்லது சேதத்தை ஏற்படுத்தும் என்ற வேண்டுமென்றே எண்ணம் இருக்கணும். வேண்டுமென்றே என்ற நோக்கம் அல்லது எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்து ஒரு செயல் நடந்து ஒரு சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு பெயர் தான் மிஸ்சீஃப் என்று பெயர். அவ்வளோதான் வேலை. அந்த சேதத்திற்கு அலட்சியம் மட்டும் போதாது. அலட்சியம், நெக்லிஜியன்ஸ் நாட் ஈக்குவல் டு மிஸ்சீஃப் சொல்லியாச்சு. அலட்சியத்தால் ஏற்படுகின்ற சேதம் மிஸ்சீஃபாக கருதப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. அலட்சியத்திலையும் ஒரு சில இழப்புகள் ஏற்படும், மிஸ்சீஃப்லையும் ஒரு சில இழப்புகள் ஏற்படும். ஆனால் மிஸ்சீஃப்ல ஏற்படுகின்ற இழப்பு பார்த்தீங்கன்னா வித் த இன்டென்ஷன். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் மிஸ்சீஃப்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, வித் த இன்டென்ஷன், வேண்டுமென்றே தெரிந்தே செய்யப்படும் சேதம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அலட்சியத்தில் அப்படி இருக்காது. தெரியாமல் நடந்துடக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸில் வரும். அதனால் இதையும் எதையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நெக்லிஜியன்ஸ் நாட் ஈக்குவல் டு மிஸ்சீஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மிக தெளிவாக சொல்ல போனால் சேதம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும், வித் இன்டென்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃப்ளோ சார்ட்குள்ளே போயிடலாம். எசென்ஷியல் ஆஃப் மிஸ்சீஃப், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க மிஸ்சீஃப் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனதர், உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக அது இருக்கக்கூடாது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உடச்சிக்கிங்க, சேதப்படுத்திக்கிங்க, என்னென்ன பண்ணிக்கிங்க, அது மிஸ்சீஃபில் வராது. ஆனால் வேறொருடைய ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா அது மிஸ்சீஃபில் வந்துடும். அதுதான் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனதர்னு சொல்லியாச்சு. அதே போல வித் த இன்டென்ஷன், நோக்கத்தோடு, அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். அது நெக்லிஜியன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ராங்ஃபுல் லாஸ், ஒரு லாஸ் நடந்திருக்கணும். உங்களுடைய சேதத்தால் அந்த சொத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல இருக்கிற ட்ரீயெல்லாம் வெட்டிடுறீங்க, கிணறு இருக்குது, கிணறுடைய வாயில் போட்டு அடைச்சிடுறீங்க, கிணறு அடைச்சிடுறீங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டிடுறீங்க. இவ்வளோ சேதத்தை படுத்திட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ கம்மியாகுது. அதற்குண்டான ஜவாப்தாரி நீங்களாக மாறுவீங்கன்றதை நினைவில் வச்சுக்கணும். தட் மீன்ஸ் மிஸ்சீஃப் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதற்குண்டான ஜவாப்தாரியாக மாறுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் தெளிவாக நம்மளுக்கு புரிய வந்துடும். வாட் இஸ் மிஸ்சீஃப் வந்தால் நீங்கள் விடவே கூடாது இந்த டாப்பிக்கை. ஏ என்பவர் பி என்பவரின் காரின் கண்ணாடியை உள்நோக்கத்துடன் உடைத்து விடுகிறார். என்ன வீட்டு எதிர்க்க நிறுத்திட்ட நீ காரை, உன் கண்ணாடியை நான் உடைக்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கண்ணாடியை உடைச்சுடுறார். இங்கு காரின் சேதம் காரணமாக அதன் மதிப்பு குறைவதால் அந்த இடத்துல மிஸ்சீஃப் உருவாகிறது. காருடைய மதிப்பு குறையுது. கேட்டால் அது ஒரிஜினல் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடியுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 70,000, 1 லட்சம், 1.5 லட்சம் சொல்லுவாங்க. ஆனால் இதற்கப்புறம் பொருத்தக்கூடிய கண்ணாடியுடைய விலை பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக அந்த காரினுடைய மதிப்பு குறைகிறது. மதிப்பு குறைவதன் காரணமாக அந்த இடத்துல மிஸ்சீஃப் ஏற்படுகிறது என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. வேண்டுமென்றே விளைவிக்கும் சேதம் ஏற்படுகிறது, சேதத்தை ஏற்படுத்துதல், இவ்வளோதான் மிஸ்சீஃப். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் பார்த்தலாம். ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் கே தாமோதரன் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி, 1970 நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி. கே தாமோதரன் என்ன பண்ணுறாருன்னா, அரசுனுடைய பேருந்த உள்நோக்கத்தோட முகப்பு கண்ணாடியை உடைச்சிடுறாரு. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உடைச்சிடுறாரு. ஆல்ரெடி இந்த செனாரியோவும் ஒத்து போகுது. அதனால் உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும். முன்கண்ணாடி உடைந்தது மட்டுமல்லாமல் பிற பொருள்களும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோடைய அரசு பேருந்தினுடைய
பொருள்களும் சேதம் அடையுது. இதனால பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதியப்படுது செக்ஷன் 324 படி. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் தவறான நோக்கத்துடன், அதாவது வித் த இன்டென்ஷன், அது நல்ல நோக்கமாக இருந்தாலும் சரி கெட்ட நோக்கமாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெட்ட நோக்கமாக இருந்ததா ராங்ஃபுல் இன்டென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிங்க, மிக அற்புதமாக உங்களுக்கு வரும். அரசின் சொத்தான பேருந்தை சேதப்படுத்தினார், செக்ஷன் 425 ஆஃப் ஐபிசி. இது முடிஞ்சால் இதையும் எழுத பாருங்க, ஏன்னா 1970s நடக்கிற கேஸ் இது. மிஸ்சிஃப் என கருதி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை 1 வருட காலமாகவும் இருக்கலாம், குறைந்தது 3 வருட காலமாகவும் இருக்கலாம். அந்த சேதத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா தண்டனையின் அளவு மாறும். வித் த ஃபைனும் கூட சேர்ந்துக்கோன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோட நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.